அவருடைய இருதயத்தின் நெருக்கத்தில் உங்கள் குடும்பம் இருப்பதால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம். அவர் இருதயத்தினுடைய நெருக்கத்தில் உங்கள் குடும்பத்தை அவர் வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பர்களே, இந்த நாட்களிலே குடும்பத்தை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்துக்கு நெருக்கமானது நம்முடைய குடும்பங்கள். அதனால்தான் திருமணம் என்பது ஒரு அருட்சாதனமாக இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது, அவரால் உண்டானதாக இருக்கிறது. அவருடைய இருதயத்துடைய நெருக்கமாய் நம்முடைய குடும்பங்கள் இருப்பதால் நம் குடும்பங்கள் ஆசீர்வாதம். அப்ப ஃபாதர் பிரச்சனை எல்லாம் என்ன ஃபாதர், அதை எப்படி ஃபாதர் பார்க்கிறது என்றால், நம்ம வீட்டில் பிரச்சனைன்னு உடனே ஆண்டவர் அதை தீர்ப்பதற்காக காத்து கொண்டே இருப்பாராம். நம்ம வீட்டில் ஒரு கவலைகள் கஷ்டம் என்ற உடனே, ஒரு பணத்து இல்லாமல் கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமையினால கஷ்டமாக இருக்கலாம், நோய் நொடியால் கஷ்டமாக இருக்கலாம், நல்லது நடக்காமல் தள்ளி போய் கொண்டே அதனால் கஷ்டமாக இருக்கலாம். அந்த கஷ்டம் என்ற உடனே நம் குடும்பத்திலே வருவதற்காக, நம்மை தொடுவதற்காக அவர் காத்து கொண்டே இருப்பார். எனவே அன்பர்களே, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்த உடனே அவ்வளவுதான் குடும்பம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு இந்த குடும்பம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஐயோ, ஏன் இந்த கல்யாணத்தை கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிரியமான இறை உறவுகளே, உங்க வீட்டில் பிரச்சனை என்ற உடனே நீங்கள் உடனடியாக யோசிக்க வேண்டியது ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட கொண்டு போனா தீர்த்து விடுவார், அவர்கிட்ட கொண்டு போனா அவர் ஆசீர்வதித்து விடுவார், அவர் கொண்டு போனா என்னை சாட்சியாய் மாற்றுவார். எனவே உங்க வீட்டில் பிரச்சனை என்றால் உங்க வீடு மகிமையாய் மாறப்போகிறது என்ற அர்த்தம். அவர் வர காத்திருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் உங்கள் குடும்பத்தை பயன்படுத்த போகிறார் என்ற அர்த்தம். எனவே அன்பர்களே, தகவல் காலத்திலே குடும்பத்தை பற்றி தியானிக்கிற இந்த வேளையில உங்கள் குடும்பத்தை அவர் பயன்படுத்த இருக்கிறார். வீட்டில் பிரச்சனையா, வீட்டில் சமாதானம் இல்லையா, உங்க வீட்டில் நீங்க நினைச்சதுபடி உங்க வீடு போகவில்லையா, உங்க வீட்டை அவர் பயன்படுத்த இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. நான் நிறைவாய் செபத்துல குடும்பமாய் அமர்ந்து செபத்துல ஒப்பு கொடுங்கள் அன்பர்களே. உங்க வீடு அபிஷேகமாய் மாறுவதை, ஆசீர்வாதமாய் மாறுவதை, அவர் பெயரில் வல்லமையாய் மாறுவதை நீங்கள் சாட்சியமாய் பார்ப்பீர்கள். உங்களை அவர் பயன்படுத்துகிறார். எனவே ஒப்புக்கொடுங்கள். இறை வார்த்தையோடு நிறைவு செய்கிற எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 25வது வார்த்தை. இந்த வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன். திருமணமான ஆண்களே அல்லது திருமணமான பெண்களே, ரெண்டுமே வைத்துக்கலாம். திருமணமான ஆண்களே பெண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம், உங்கள் கணவரிடம் அன்பு செலுத்துங்கள். ஆண்டவர் நம்மை அன்பு செலுத்திருக்கிறார், அதனால திருச்சபை உண்டானது. எனவே அதே அன்பை உங்கள் மனைவி மீது, கணவன் மீது வையுங்கள். அவருக்காக செபியுங்கள். வல்லமை நீங்க பார்ப்பீங்க. அந்த குறையே பார்த்துட்டு இருக்காதீங்க. என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாருங்க, என் மனைவி இப்படி இருக்காங்க, குறையே பார்த்துட்டு இருக்காங்க, அதை தாண்டி அன்பு வையுங்கள் அப்படின்னு அதை தாண்டி செபியுங்க. மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 5:25, ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காகவே தம்மை ஒப்புவித்தார். அந்த அன்பிலே இயேசு இருக்கிறார், அந்த ஜெபத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது. எனவே உங்கள் கணவருக்காக, மனைவிக்காக ஜெபத்திலே ஒப்புக்கொடுங்கள். முடிந்தால் படிட்டு செபிங்க, வல்லமை பார்ப்பீர்கள். ஏன் இந்த பிரச்சனைகள் என்றால் நாம் குறைவானவர்கள் தான் காரணம். கணவன்மார்களே, மனைவிமார்களே, நாம் குறைவானவர்கள். எனவே நம்மளுடைய அன்பு குறைவானது, நாம் குறைவானவர்கள், நம்மளுடைய புரிந்து கொள்ளும் ஆற்றலும் குறைவானது. எனவே நிறைவான அவரை நாம் அழைத்து நம் குடும்பத்தில் அமர்த்துகிற பொழுது, அப்பா நீங்க எங்க குடும்ப தலைவராக இருந்து வழி நடத்துங்க, அந்த பிரச்சனையை நீங்க தலைவராக இருந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க. எங்க குடும்பம் அந்த ஆசீர்வாத பாதையில் நடக்கணும், அது ஏதோ ஒன்று தடை இருக்கு, எனக்கு என்னன்னு விளங்கல, அப்ப நீங்க எங்க வீட்டுல என்னுடைய இடத்துல இருங்க, நான் உங்கள் கூட இருந்து நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் செய்கிறேன். மதா சொன்னாங்கல்ல, அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று யோவான் 2வது அதிகாரத்துல. அது போல அந்த நீங்க சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன் என்று உங்க வீட்டுக்கு அவரை அழைத்து செல்லுங்கள். வீட்டுல ஏன் பிரச்சனை, என் குடும்பத்துல சண்டை என்றால் நம்ம எல்லாம் பாவிகள். நம்ம முழுமையாக அன்பு செய்து விட முடியாது, முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, இந்த வாழ்க்கையை அவ்வளவு இலகுவாக அணுக முடியாது, நாம் குறைவானவர்கள். எனவே இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைவான இறைவன் அவர் நம்மோடு இருக்கிற பொழுது நம்ம வீடு ஆசீர்வாதம். அதான் சொன்னேன், அவர் இருதயத்தின் நெருக்கத்தில் உங்க குடும்பம் இருக்கிறது. அவரை அழைத்து உங்க குடும்பத்தில் அமர்த்துகிற பொழுது உங்க குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். எனவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உங்க வீட்டில் பிரச்சனையா, நீங்க ஆண்டவரை அழைக்க வேண்டும் என்ற அர்த்தம். 3வது நாளாக குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், குடும்பத்தை பற்றி ஆராதனை வைத்துக் கொண்டிருக்கிறேன், குடும்பத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே உங்கள் குடும்பத்தை அர்ப்பணியுங்கள், அர்ப்பணியுங்க. யார் வீட்டில் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காணொலியை அனுப்புங்க அன்பர்களே. குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு வழி என்னவென்றால் அது ஆண்டவர் மட்டும்தான். அவர் விடுவிப்பார். அவர் வந்துட்டாலே ஆசீர்வாதம் தான்.
அது வந்துட்டாலே நிறைவு தான். எனவே பிரியமான இறை உறவுகளை, ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் நேசிக்கிறார். அதனால்தான் திருமணங்கள் அழைத்தல் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் அன்பு செய்கிறார். அதனால்தான் மனிதர்களை அவர் சாயலில் அவர் படைத்திருக்கிறார். இவருக்கு இவள் என்று, இவருக்கு இவன் என்று அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் தான் அதை தருகிறார். எனவே அவர் தந்ததிலே குறைவு இருக்காது, அவர் தந்ததிலே பிரச்சனைகள் இருக்காது, அவர் தந்ததிலே எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது. இருக்கிறது என்றால் அவரை இன்னும் அதிகமாக அழைக்கணும் என்ற அர்த்தம். ஜபத்தில் இன்னும் அதிகமாக குடும்பம் போக வேண்டும் என்ற அர்த்தம். உங்கள் குடும்பம் நிச்சயமாய் விடுதலை அடையும். உங்கள் குடும்பம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். அவரை அழையுங்கள். மனிதர்கள் குறைவானவர்கள், மனிதர்கள் நிறைவை தேடிக்கொண்டிருப்பவர்கள். மனிதர்களாகிய நாம் அனைவருமே பாவி. நீ யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறனா? நீ ஒரு பாவியை தான் கல்யாணம் பண்ணியிருக்க. நீயும் பாவி, அவரும் பாவி, நாம் அனைவருமே பாவிகள். எனவே நாமெல்லாம் நிறைவு பெற வேண்டும் என்றால் நாம் அவரை அழைத்து நமது குடும்பத்திலே அவரை அமர்த்த வேண்டும். அவர் சொல்லுவார், என் மகளே, என் மகனே, இதை செய், இதை செய்யாத, இது நல்லது, இது கெட்டது என்ற விளக்கத்தை, ஞானத்தை அவர் தருவார். எனவே உங்க வீட்டில் 3வது நாளாய் சொல்லுகிற குடும்ப ஜெபத்தில் அமருங்க. உங்க பிள்ளைகள்லாம் உட்கார வைங்க. நீங்க குடும்ப ஜெபத்தில் உட்காரணும் அப்படின்ற உடனே உங்க கணவர் சொல்லுவார், இல்லம்மா இங்க நான் லேட்டாக வருவேன். எப்படியா இருந்தாலும் அவர் எவ்வளோ லேட்டாக வராரோ அந்த டைமை கால்குலேட் பண்ணி அந்த நேரத்தை குடும்ப ஜெபத்தில் உட்கார வைங்க. உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா எக்ஸாம் இருக்கு, என்னால் முடியாது, பரவாயில்ல, நீ குடும்ப ஜெபத்தை முடிச்சுட்டு போய் படிமா என்று சொல்லுங்க. உங்களுக்கே குடும்ப ஜெபம் உடனே ஏதாவது தோன்றும், வீட்டில் வேலை இருக்கு, இதை செய்து விடலாம், நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் குடும்ப ஜெபத்தில் அமருங்கள். ஏனென்றால் அந்த ஜெபம்தான் உங்கள் மீட்பு, அந்த ஜெபம்தான் உங்கள் ஆசீர்வாதம். உங்கள் வீட்டு வாயிலில் தான் அவர் இருக்கிறார். குடும்பத்தில் அருகாமையில் தான் அவர் இருக்கிறார். அவர் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்கள் நீங்கள். உங்களை அவர் விடுவிக்க காத்திருக்கிறார். ஜெபத்தில் அமருங்கள். ஆசீர்வாதம் மதாய் மாறும். செபிப்போம். அப்பா நன்றி, குடும்ப ஜெபத்தின் மேன்மையங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜெபிப்பதன் மூலமாய் விடுதலை அடைவீர்கள் என்று சொல்கிறேன். நன்றி ஆண்டவரே, வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புறாங்க, என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார், ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக மாறும். வல்லமையான இருக்கிறேன் என்று உங்கள் தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக நேரடியாக யூடியூப்ல விடியற் காலை 3 மணிக்கு பார்க்கலாம். உங்கள் ஜெபங்களை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். என் பூசையில நான் ஜெபிக்கிறேன், என் தனி ஜெபத்தில் நான் ஜெபிக்கிறேன். அன்று நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே அன்பர்களே, உங்கள் குடும்பம் அவருடைய நெஞ்சத்திற்கு நெருக்கத்தில் இருக்கிறது. ஜெபியுங்கள், விடுதலை காண்பீர்கள். God bless you. Have a nice day.